ஹாய் கைஸ், இன்னைக்கு ஒன் பீஸோட எபிசோட் 18 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே வந்து உசப்பை தான் காட்டியிருக்காங்க. உசப் வந்து ஒரு கட்டையை எடுத்துட்டு இங்கிட்ட அங்கிட்ட அடிச்சிட்டு இருப்பான். நான் உங்களுக்கு சும்மா விட மாட்டேன்டா, என்கிட்டயே நீங்கள் வம்பு வளர்த்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க கேம் விளையாண்டுட்டு இருப்பான், பைரட் என்ற கேம்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு ஜோரோ கட்டாயும் ஜோரோ தூங்கிட்டு இருப்பான். நாமே அந்த சைடு உட்காந்து மேப் பார்த்துட்டு இருப்பான். லூஃபி எதையோ வரைஞ்சி எடுத்து வந்துட்டு, டேய் நான் வரைஞ்சி முடிச்சிட்டேன்டா, இதாண்டா இனிமேல் நம்மளோட ஃபிளாக், பைரட் ஃபிளாக் அப்படின்னு சொல்லி காட்டிச்சிட்டு இருப்பானா. இது எல்லாரும் பார்த்துட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறமேட்டு வந்து நம்ம 4 பேர் ஒரு குரூம்மேட்டா ஜாயின் பண்ணிட்டோம், நம்மளும் வந்து இனிமேல் ஒரு ஸ்குவாடு தான், அதனால வந்து நம்மளுக்குன்னு ஒரு இது வேணாமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பானா. அப்போ வந்து உஷா சொல்லுவோம், இதை பார்த்தா என்னடா சிரிப்பு வருதுடா, பைரட் ஃபிளாக்னு வச்சுக்கேன், டரரா இருக்கணும், பார்த்தா பயப்படணும், இவங்க பைரட்ஸா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் நானே இதை வரைகிறேன்டா, நான் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. என்னது நீ ஆர்டிஸ்டா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ சொல்லுவான், நான் 50 வருஷமா ட்ராயிங் பண்ணிட்டு இருக்கேன், அதனால வந்து எனக்கு இதெல்லாம் வந்து அத்துப்படி அப்படின்னு சொல்லிட்டு. நாமே சொல்லுவா, 50 வருஷமாவா, அப்படின்னா உனக்கு குழந்தைலாம் இருக்கணுமே, பேரம்பேத்திலாம் இருக்கணுமே, அப்ப என்ன நீ அங்கிளா, அப்ப இது உன் குழந்தையெல்லாம் எங்க, உன் பேரன்லாம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. டேய் நான் இப்படி சும்மா சொன்னேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளாக் வரைஞ்சு காட்டுவான். அதை பார்த்தா உசப் மாதிரியா இருக்கும். அதை பார்த்து 2 பேரும் அடிப்பாங்க, டேய் என்னடா வரைஞ்சு வச்சிருக்கா அப்படின்ட்டு. அப்புறமேட்டு ஒரு பைரட் ஃபிளாக் வரையுமா, அது பார்க்க சூப்பரா இருக்கும். இதை லூஃபி பார்த்துட்டு, எலும்பு கூட மண்டையில ஸ்டாரட்ஸா, பார்க்க என்ன மாதிரியே இருக்கு, சரி ஓகே இதே வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட நம்மளோட ஸ்கைவுலையும் வரைஞ்சிடுறா அப்படின்னு. சரி ஓகே வரைஞ்சிடலாம்னு சொல்லிட்டு வரைஞ்சிருவான். அப்புறமேட்டு லூஃபி சொல்லுவான், இப்பதாண்டா வந்து பார்க்கவே வந்து இந்த ஷிப் சூப்பரா இருக்கு, கோயிங் மெரினா அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பானா. எய்தாப்புல பார்ப்பாங்க, ஒரு கருமேகம் வந்துட்டு இருக்கும். இதெல்லாம் ஜோரா பார்த்துட்டு, இங்க என்னமோ வருதுடா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பானா. நாமி வந்து இதெல்லாம் பார்த்துட்டு மேப்பெல்லாம் பார்ப்பா. மேப்பை பார்த்துட்டு இதாண்டா வந்து பைரட்ஸோட ட்ரெஷர் இருக்க ஐலாண்ட்ரா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். இங்க வந்து கண்டிப்பா நம்ம போயே ஆகணும், அப்பதான் நமக்கு நிறைய ட்ரெஷர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாமே சொல்லிட்டு இருப்பா. இதை வந்து லூஃபி கேட்டுட்டு, அப்ப இந்த ட்ரிப் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் போல அப்படின்னும். அப்ப நாமே சொல்லுவா, இது ரொம்ப ஆபத்தான ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். சடனா மழை பெய்ய ஆரம்பிச்சிடும், இடி இடிக்க ஆரம்பிச்சிடும். லூஃபி இதை பார்த்துட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். டே கண்டிப்பா நம்ம வந்து அந்த ஐலாண்டுக்கு போயே தாண்டா ஆகணும், அங்க இருக்க ட்ரெஷர் எல்லாத்தையும் எடுத்ததே ஆகணும்னு சொல்லி நாமே ஒரு பக்கம் எக்ஸைட் ஆயிட்டா. இதெல்லாம் வந்து கட்டுக்கதையிலடா அப்படின்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு உசோப் வர கத்திட்டு இருப்பான். ஐயோ என்னமோ ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு ஐலாண்டுக்கு வந்துடும். ஐலாண்டுக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. உசோப் ஒரு செடியெல்லாம் பார்ப்பான், அதெல்லாம் வந்து கடிக்கிற மாதிரியே வந்துட்டு இருக்கும். இதெல்லாம் நாமே பார்த்துட்டு, இதுதான் வந்து கடவுள் சபிக்கப்பட்ட இடமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவப்பட்டு பேசிட்டு போயிட்டு இருப்பா. இங்க ஒரு கதை இருக்குது, இங்க வர பைரட்ஸ் எல்லாருமே வந்து இந்த கோல்டுக்கு வந்து ஆசைப்பட்டாங்க அப்படின்னா கடவுள் வந்து சபிச்சிருவாராமா. அவர் வந்து நிறைய பைரட்ஸ் வந்து தங்கியிருக்காங்க, சம்டைம் வந்து அப்படி தங்கிட்டு இருக்கும் போதே வந்து யாராச்சும் வந்து அனிமலா மாறிடுவாங்களாமா அப்படின்னு நாமி நிறைய கதை சொல்லிட்டு இருப்போம். இதெல்லாம் லூஃபி கேட்டு உண்மையாவா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அதே டைம் வந்து அவங்களோட மீசை கூட வந்து ஒரு பாம்பை மாதிரி ஆகி அவங்க கழுத்தை நெரிச்சு கொல்ல ட்ரை பண்ணுவாமா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் உசப் கிட்ட பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பார்த்தா சுத்தியில கண்ணு தெரியும். அப்புறமேட்டு ஜோரம் வந்து எனக்கு தூக்கம் வருதுடா, நீங்க என்னமோ பண்ணுங்க நான் போய் தூங்க அப்படின்னு சொல்லி அப்படியே படுத்துருவான். இது எல்லாத்தையும் வந்து நாமி ஜோரோ லூஃபி பார்த்துட்டு அவன் அப்படியே பயப்பட ஆரம்பிச்சிட்டான், இங்க என்னமோ ஆயிடுச்சு, நமக்கு ஏதோ ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம் வந்து ஒரு வாய்ஸ் எனக்கு இருக்கும், கடவுளோட பர்மிஷன் இல்லாம எதுக்குடா இந்த ஐலாண்டுக்குள்ளார வந்தீங்க, உங்களை நான் சும்மா விட மாட்டேன், உங்களையும் நான் சபிக்க போறேன், உடனே வந்து இந்த ஐலாண்டை விட்டு போங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் வந்து 3 பேர் கேட்டுட்டு என்னடா நடக்குது இங்க, யாருடா இங்க இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். லூஃபி வந்து இதெல்லாம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இருக்கு இதுல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். கடைசியில வந்து சுத்திலும் பார்ப்பீங்க, ஒரு விலங்கு தான் இருக்கும் ஃபுல்லாவுமே. இதெல்லாம் வந்து நாமே பார்த்துருவா. அவள் அப்புறம் சொல்லுவா. அப்புறமேட்டு எல்லா விலங்குகளும் வெளில வரும். அப்போ வந்து இதை உஷா பார்த்துட்டு எங்களை விட்டுருங்கய்யா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். அப்போ வந்து நாமி வந்து சொல்லுவா, இது எல்லாமே வந்து இங்கே பைரட்ஸ் ஆயிருக்காங்களா, அவங்க வந்தாங்கலாம், அவங்கள தான் வந்து இப்படி மாற்றி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்களா. லூஃபி வந்து இது எல்லாத்தையும் தூக்கி பார்த்துட்டு இருப்பான். தூக்கி பார்த்துட்டு நானும் ஒரு ரப்பர் பர்சன் தான், நானும் வந்து கம் ஃப்ரூட் எல்லாம் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவானா. அந்த டைம் வந்து அங்கேருந்து வாய்ஸ் வரும், நான் வந்து பைலட்டா இருக்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு மித்துன்னு தான் நினைச்சேன், இப்போ என்ன உண்மையாவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்களா. இதை கேட்டோன்னா, நீ அப்போ வந்து பைலட்டா இருந்தியா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிருவான் நாமிலாம். எங்களை வந்து எத்தனை டைம் தான் ஏமாத்த ட்ரை பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆனால் அதுலேருந்து வந்து நல்லா தப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க எல்லாருமே. அதுக்கப்புறமேட்டு புல்லட் வச்சு சுடுவாங்க. அதுதான் வந்து லூஃபிக்கு வந்து எதுவுமே ஆகாது. அந்த புல்லட்டையும் வந்து கரெக்டாக வாங்கி இதை பிடிச்சிருவான், பிடிச்சி திருப்பி ரிட்டர்ன் அனுப்பி விட்ருவான். ரிட்டர்ன் ஆன அப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு அவன் பயந்து ஓட ஆரம்பிக்க ட்ரை பண்ணுவான். வந்து நாமி வேற ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருப்பா, இவனெல்லாம் வந்து புல்லட் எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அங்க ஒரு புதரை காட்டுவாங்க, புதர் வேற ஒரு பக்கம் அசைஞ்சிட்டு இருக்கும். இந்த சைடு நாமி வந்து அந்த கன் எடுத்து பார்த்துட்டு இருப்பா. அதோட அந்த புதர் தண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா, அந்த புதர் அதோட வந்து அப்படியே ஓட ஆரம்பிக்கும். என்ன செய்யுதுன்னே தெரியாம அது அப்படியே ஓடிட்டு இருக்குமா, போய் ஒரு மரத்துல முட்டி சாஞ்சிரும். டேய் என்னை தூக்கி விடுங்கடா, தூக்கி விடுங்கடான்னு சொல்லி அது ஒரு பக்கம் கத்துமா. டேய் நீ தான் இதுக்குள்ளார இருக்கியா அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே தூக்கி விடுவாங்க 3 பேரும். இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி உசாப்பு கேட்பான். உசாப்பு சொல்லுவான், கடவுள்லாம் இல்லடா, இவன் தாண்டா நம்மளை ஏமாத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அந்த டைம்ல தூக்கி விடுவாங்க. நான் எஸ்கேப் ஆகுறேன்டா அப்படின்னு சொல்லி அவன் ஓட ஆரம்பிச்சிடும். ஆனா லூஃபி அந்த கையை வச்சு பிடிச்சிருவான். பிடிச்சதுக்கப்புறம் அவன் மட்டும் கண்டுக்காம ஓடிட்டு இருப்பானா.
லூஃபி வந்து பறந்த ஒரு அடி தான் அடிப்பான். அதோட இவங்க 2 பேருமே போய் கடல்ல விழுவ போயிருவாய்ங்க. அந்த டைம் வந்து ஒரு மரம் இருக்குமா, அந்த மரத்த லூஃபி பிடிச்சிருவான். அவன் பார்த்தா கீழ விழுவ போயிட்டு இருப்பான். அவனையும் சேர்த்து கம் கம்னு சொல்லிட்டு பிடிப்பானா, திருப்பி வந்து இழுக்கும்போது அவங்க 2 பேரும் வானத்துல போயிருவாய்ங்க. வானத்துல போயிட்டு ஒரு இடத்துல அப்படியே கீழ விழுந்துருவாய்ங்க. அதுக்கப்புறமேட்டு அவன் கதையெல்லாம் சொல்லுவான். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க வந்தேன் பைரட் க்ரூல. ஆனா வந்து என்னை யாருமே வந்து கண்டுக்கல. அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இங்க ட்ரெஷர் தேட தான் வந்தோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பான் அவன். அப்ப வந்து ஒரு லூஃபி கேட்பான், இன்னும் இந்த அனிமேல்லாம் ஒன்ன சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா 20 வருஷமா கூட இருக்கேன்ல, நான் மட்டும் தானே இருக்கேன். இப்ப மட்டும் தான் வந்து உங்ககிட்ட மட்டும் தானே கன்வர்சேஷனே பண்றேன் வார்த்தையால அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இதெல்லாம் வந்து உசோப்பா கேட்டுட்டு அப்படியே டீ குடிச்சிட்டு இருப்பான். இது இங்கடா என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி லூஃபி வந்து உசோப்பா பார்த்துட்டு இருப்பான். அப்ப சொல்லுவான் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த டப்பாக்குள்ள மாட்டிக்கிட்டேன். அதனாலதான் என்னமோ வந்து தாடி மீசை எல்லாமே வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இது வந்து லூஃபி கேட்டுட்டு சூப்பர் அப்படின்ட்டு இருப்பான். அந்த டைம் வந்து ஜோரோ வந்துருவான். ஜோரோ அங்கேருந்து எதையும் கண்டுக்காம அவன் பட் கிட்ட போயிட்டு உசோப் எனக்கு ஒரு கிளாஸ் டீடா அப்படின்னு சொல்லி அந்த டீயை வாங்கி குடிக்க ஆரம்பிப்பான். குடிச்சிட்டு இருக்கும்போது அவன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருப்பான். அப்ப வந்து அவன் சொல்லுவான் இங்க வந்து எந்த ட்ரெஷரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஜோரோ வந்து அந்த டப்பாக்குள்ள இருக்கவனை பார்த்துட்டு டாக்குன்னு கத்த ஆரம்பிச்சிடான். டேய் எவன்டா அவன் இந்த டப்பாக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கான் நம்ம இருக்கும் போதே அப்படின்னு சொல்லிட்டு. டேய் நான் ஒன்னும் ஒளிஞ்சிட்டு இல்லடா இங்க தாண்டா இந்த டப்பாக்குள்ள தாண்டா மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு லூஃபியும் ஜோரோவும் திருப்பி இழுக்க ஆரம்பிச்சிட்டான் வெள்ளவா வெள்ளவான்னு சொல்லிட்டு. ஆனா வந்து என்னால வெளியில வர முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்த ஆரம்பிச்சிருவான். நான் வெளில வந்தேன்னா நான் செத்து போயிருவேன்டா. அதனால வந்து நான் இதுக்குள்ளேயே இருந்துக்கிறேன். எனக்கு இதுதான் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிருவானா. லூஃபியை வந்து சரி ஓகே நீ இப்படியே இருந்துக்க அப்படின்னு சொல்லி விட்டுருவான். லூஃபியை பத்தி நீ யாருன்னு கேட்பான். நான் தானே கிங் ஆஃப் த பைரட் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. என்னது பைரட் ஆக போறியா அப்படின்னு சொல்லி அவனும் கேட்டுட்டு இருப்பான். பைரட் ஆகுதுன்னா அவ்வளவு ஈஸி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நீ கிராண்ட் லைனுக்குள்ள போக போறியா அப்படின்னு கேட்பான். ஆமா நான் கிராண்ட் லைனுக்குள்ள போக போறேன் அப்படின்னோன்னா அவன் சொல்லுவான் அது ஒரு சவ கடங்கடா அங்க போயிட்டு நீ வந்து உன் உயிரை விடுறதுக்கு நீ வந்து பைரட் ஆகாமலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இதை இடத்த கேட்டுட்டு இல்ல நான் கிங் ஆஃப் த பைரட் ஆயே தீருவேன் ஒன் பீஸை கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் லூஃபி. அப்ப அவன் சொல்லுவான் ஒன் பீஸ்லாம் ஒரு மித்தடா அதெல்லாம் வந்து ஒரிஜினல் கிடையாது அதுவே வந்து உனக்கு தெரியல நீ வந்து இது பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல கண்டிப்பா ஒன் பீஸ் இருக்கு நான் அதை கண்டிப்பா கண்டுபிடிப்பேன் கண்டுபிடிச்சு நான் தான் கிங் ஆஃப் த பைரட் ஆவான் அப்படின்னு சொல்லி லூஃபி சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஒரு மேப் எடுத்து பார்த்துட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்புறமேட்டு அவன்கிட்ட கேட்பான் உனக்கு இதுல எதுவும் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குமே ஒன்றும் தெரியல அப்படின்னு இருப்பாங்க. நம்ம ரூம்மேட் எல்லாத்தையும் என்னடா இவங்க 2 முட்டாள் பயிலுங்க என்னடா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமிலாம் பார்த்து கடுப்பாயிருவா. என்னடா இவன்ட்டெல்லாம் வந்து மேப்பை கொடுத்தானா இப்படிதான் நடக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நாமே சொல்ல ஆரம்பிச்சிருவா கிராண்ட் லைனுக்குள்ள போறோம் நமக்கு தேவையான ட்ரெஷரை எடுக்கிறோம் அதோட வந்து நம்ம ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இதெல்லாம் வந்து லூஃபி கேட்டுட்டு இல்ல இல்ல கண்டிப்பா வந்து நம்ம ஒன் பீஸ் வந்து இது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் நாமி கேட்டுட்டு உனக்கு மட்டும் எப்படிதான் தைரியம் எல்லாம் வருதுன்னே தெரியலடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் நாமி. உடனே அந்த பொட்டியில இருப்பான் சொல்லுவான் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன பார்த்த மாதிரியே இருக்கு இவனை பார்க்கும் போது அப்படின்னு சொல்லியிருப்பான். என்னது 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த ஐலாண்டுக்குள்ள வந்தேன் கோல்ட தேடி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. என்னது 20 வருஷத்துக்கு முன்னாடியா அப்படின்னு சொல்லி லூஃபி கேட்பான். ஆமா 20 வருஷத்துக்கு முன்னாடி என் குருவோட சேர்ந்து நான் இங்க வந்திருந்தேன். நாங்க எல்லாருமே இந்த ஐலாண்ட் வந்து சல்லடைப்பட்டு தேடிக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கவே இல்லை. எல்லாரும் வந்து சரி ஓகே நம்ம ரிட்டர்ன் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போது ஒரு மலை மேல பார்த்தேன். அந்த மலை மேல ஏதோ இருக்கிற மாதிரியே எனக்கு இருந்துச்சு. அதனால வந்து சரி ஓகே ஏறி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த டைம் வந்து நான் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டேன் டக்குன்ட்டு. மேலே ஏறி ரொம்ப தூரம் ஏறிட்டேன். ஏறி போயிட்டு பார்த்தா அங்க ஒரு 7 ட்ரெஷர் பாக்ஸ் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு என்னோட க்ரூமேட்டை கூப்பிட வந்து திரும்பினேன். அந்த டைம் வந்து என் கை வந்து நழுவிருச்சு. நழுவுனது வந்து மேலேருந்து கீழே விழுந்த பாருங்க. அந்த டைம் வந்து ஒரு பாக்ஸ் இருந்துச்சு. அந்த பாக்ஸ்குள்ளார போய் மாட்டிக்கிட்டேன். அதுதான் வந்து நான் அந்த பாக்ஸ்குள்ளார ஃபர்ஸ்ட் டைம் மாட்டினது. அதுலேருந்து என்னால் வெளியிலே வர முடியல. இருந்தாலும் அந்த பாக்ஸோட போய் என் க்ரூமேட்டை கூப்பிட ட்ரை பண்ணேன். பட் ஆனா என் க்ரூமேட் எல்லாருமே போயிட்டாங்க என்னை விட்டுட்டு. நான் இருக்கேனா இல்லைன்னு கூட பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியா வந்து இந்த ட்ரெஷர் நான் தான் கண்டுபிடிச்சேன். இதை வந்து நான் தான் ஃபுல்லா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேயே இருந்து இதை அப்படியே பத்திரமா பார்த்துக்கிட்டேன். இது வந்து என்னோட ட்ரெஷர் எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அதனாலதான் வந்து இங்க வர பைரட்ஸ் எல்லாத்தையும் நான் பயமுறுத்தி பயமுறுத்தி அனுப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இது எல்லாரையும் கேட்டுட்டு அவங்க எல்லாம் சொல்லுவாங்க நாங்க வந்து பேசாம உங்களுக்கு அந்த ட்ரெஷர் எடுத்து தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டைம் நாமி வந்து இல்ல நானே எடுத்து தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இதை வந்து உசோப்லாம் கேட்டுட்டு டேய் இவ எடுத்து தரலாமா இவ வந்து திருடதானே பாப்பா இவளெல்லாம் வந்து யாரும் நம்பாதீங்கடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அவனும் ஒரு சைடு பயந்துகிட்டே சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆமையில ஏத்தி கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். கூட்டிட்டு போயிட்டு இந்த மலை தான் இந்த மலை மேலதான் வந்து ஸோ எய்த்தாப்புல ஒரு மலை இருக்கு தெரியுமா அந்த மலை மேலதான் வந்து அந்த ட்ரெஷர் இருக்கு அந்த 7 பொட்டி. ஸோ அதனால வந்து அது மேலே ஏறி அந்த ட்ரெஷர் மட்டும் எனக்கு எடுத்து கொடுத்துரு லூஃபியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. எல்லாரும் பார்த்துட்டு இருப்பேன். அப்போ வந்து லூஃபி வந்து கம் கம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவன் கையை யூஸ் பண்ணி மேலே ஏறுவான். ஏறி போயிட்டு அங்கே ஏதோ ட்ரெஷர் வந்து இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருப்பானா என்னெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கீழே இருக்கையெல்லாம் கத்த ஆரம்பிப்பாங்க லூஃபி லூஃபி ஏதோ ட்ரெஷர் இருக்கா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அவன் வந்து உட்காந்துருப்பான். ட்ரெஷர்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அவங்க எல்லாம் பார்த்துட்டு ஜோரோ வந்து அவனே பார்த்துட்டு இருப்பான். ஆனா தெரிஞ்சு போச்சு அவனுக்கு ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. லூஃபி ஆனா சிரிச்சிட்டு இருப்பான் ட்ரெஷர்லாம் என்னோடது நான் யாருக்கும் தரமாட்டேன் நான் தானே எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நாமெல்லாம் கத்த ஆரம்பிச்சிருவா ஒழுங்கா கூடு லூஃபி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஜோரோ மட்டும் கண்டுபிடிச்சிருவா அதுல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு.
அதுக்கப்புறம் அவனும் வந்து பார்த்துட்டு அழுவ ஆரம்பிச்சிருவான். யோசிச்சு பார்த்துட்டு, ஆமா இதுல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாமி இத பார்த்து ஷாக் ஆயிருவா. லூஃபி ரொம்ப தேங்க்ஸ் லூஃபி. எனக்கு வந்து நீ எல்லாமே வந்து புரிய வச்சுட்ட. அதுல ஒண்ணுமே இல்ல தானே. அது எல்லாமே எம்ப்டியா தானே இருந்துச்சு. இந்த பொட்டிய தான் நான் வந்து 20 வருஷமா பாதுகாத்தேனா. எதுக்கு நான் இத பண்ணேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அது ரொம்ப அழுது ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டு சரி ஓகே. நீங்க வந்து என் க்ரூல வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லி லூஃபிலாம் கேட்க ஆரம்பிச்சுருவான். அவனுங்களும் வந்து பார்த்துட்டு, சரி ஓகே நீங்கலாம் வந்து எங்க க்ரூல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுருவாய்ங்க. ஆனா வந்து அவன் அப்பயே சொல்லுவான், இல்ல நான் வந்து யார் க்ரூலயும் ஜாயின் பண்ணல. பட் இருந்தாலும் எனக்கும் வந்து ஆசை தான் உங்க க்ரூல வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு. நீ கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் லூஃபி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். லூஃபி வந்து சரி ஓகே பரவாயில்ல நீங்க எங்க க்ரூல வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இல்ல இல்ல நான் வந்து உங்க க்ரூல வந்து ஜாயின் பண்ணல. ஏன்னா இங்க இருக்க விலங்குகள்லாம் வந்து என்னை தான் வந்து 20 வருஷமா ப்ரொடெக்ட் பண்ணுச்சு. ஸோ அதனால இனிமேல் வந்து நான் வந்து அந்த விலங்குகள்லாம் ப்ரொடெக்ட் பண்ண போறேன். இந்த ஐலாண்ட் தான் வந்து என்னோட ஒரு பிக்கஸ்ட் ஒரு ஐலாண்டு. அதனால எனக்கு இது பிடிச்சிருக்கு. நான் இங்கேயே இப்படியே இருந்துக்கிறேன். நீங்க வந்து சேஃபா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பி விட்டுருவான். இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். பாய். நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் கைஸ்.